إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وكما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகி, அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிவில்லாமல் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் மீதும் என்னென்ன உண்டாகுமா. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவன் மீது கடமையாக்கிய ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைந்த கூலியை அல்லாஹ் இன்றைய மறுமையிலும் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாம் என்கிற வாழ்வியல் நிலையில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்கிற ஒழுங்குமுறையை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெளிவுமிக்க இந்த மார்க்கத்தில் நாம் நமது நடைமுறை விஷயங்களை, செயல்பாடுகளை மார்க்கம் வழங்கி இருக்கிற அடிப்படையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வேத அறிவிப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் 23 ஆண்டு காலங்களில் மிகச்சிறந்த முறையிலே வழங்கினார்கள். அதை எல்லாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, தரக்துகும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை நான் மிக தெளிவான வெள்ளை விளையர் என்ற ஆதாரத்தில் வழியிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற தீர்க்கமான வழிமுறைகள், தெளிவான வழிகாட்டல்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. கூடவே அதனுடைய வரம்புகளும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் இறைவன் பயன்படுத்துகிற வாக்கியங்கள், வசனங்களில் ஒன்று தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள் இவை என்று அல்லாஹ் சொல்கிறார். எங்கெல்லாம் மார்க்க சட்டங்களை குறித்து இறைவன் பேசுகிறானோ, மார்க்க தெளிவை இறைவன் சொல்கிறானோ, மனிதனுக்கு தேவையானவைகளை பற்றி இறைவன் பேசுகிறானோ, அதை முடிப்பதற்கு பின்னால் இறைவன் பயன்படுத்துகிற வார்த்தை தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஃபலா தஅதூஹா, அதை நீங்கள் கடந்து விடாதீர்கள், அளவு கடந்து போகாதீர்கள். அந்த வரம்புகளுக்குள்ளால் என்று நீங்கள் செயல்படுங்கள், வரம்புகளை தாண்டி போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன், யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி போகிறாரோ, அல்லாஹ்வுடைய எல்லைகளை தாண்டி செல்கிறாரோ, அவர்தான் அநீதம் விளைந்தவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவும் செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களிலும் இறைவன் என்னென்ன எல்லைகளை, வரம்புகளை நமக்கு வழங்கி தெளிவுபடுத்தி இருக்கிறானோ அவைகளை உணர்ந்து அறிந்து அதற்குள்ளாலில் நாம் செயல்படத்தான் முயற்சிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். அப்படி செயல்படுகிறவர் தான் முஸ்லிம். அப்படி இஸ்லாம் பல விஷயங்களில் நமக்கு வழிகாட்டுதலை தந்தாலும், குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் மிகச்சிறந்த வரம்புகளை, வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பொருளாதாரத்தை எவ்வாறு நாம் எடுக்க வேண்டும், பொருளாதாரத்தை எவ்வாறு நாம் செலவழிக்க வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை இஸ்லாம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை இஸ்லாம் காட்டி இருக்கிற விதம் என்பது வித்தியாசமானது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் தான் உலகத்தின் அலங்காரங்களில் உள்ளவை என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதன் விரும்புகிற, மனித உள்ளங்கள் ஆசைப்படுகிறவைகளில் மிக முக்கியத்துவமான இடங்களை பெறுகிறவைகளில் இந்த ரெண்டும் ஒன்று. பொருளாதாரத்தை பற்றிய ஆசை, திட்டம், அது பற்றிய சிந்தனைகள் மனிதனிடத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனை, பிள்ளைகளை பற்றிய ஆசைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய அம்சங்கள். இது உலக அலங்காரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறார், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தருஹும், அந்த உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள், அது உங்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அதில் நீ எச்சரிக்கையாக இருங்க என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை பற்றி சொல்கிற போது உலக அலங்காரம் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற போது அது ஒரு எதிரியை போல, அது இம்மையிலும் தன்னுடைய பகைமையை வெளிப்படுத்தும். சில நேரங்கள்ல மறுமையிலும் வந்து வெளிப்படுத்தும். முறையாக நாம் அதை கையாளவில்லை என்றால், நமது மனோ இச்சைகளுக்கு ஏற்பதை கையாண்டு விட்டோம் என்றால், அதுல கவனம் இல்லை என்றால் அது நமக்கு எதிரியாக மாறும். இம்மையிலேயும் மாறும், மறுமையிலேயும் மாறும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட செல்வத்தை பொருளாதார விஷயத்தில் இறைவன் என்ன வழிகாட்டலை சொல்கிறானோ அந்த வழிகாட்டலுக்குள்ளால் நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம் யோசிக்க கடமை கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொது சோதனை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா சமூகத்திற்கும் ஒரு பொது சோதனை என்பது இருந்தது. இணை வைப்புக்கு அடுத்தபடியாக நபிமார்கள் எந்த நோக்கத்திற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள், அந்த இணை வைப்பிற்கு அடுத்ததாக நபிமார்கள் முன்னெடுத்த பிரச்சனைகள் என்பது அந்தந்த சமூகத்தில் இருந்த பொது பிரச்சனைகளாக இருந்தது. எல்லோருக்குள்ளாலும் அந்த ஃபித்னா ஊடுருவி கொண்டிருந்தது.
என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா உம்மத்துகளுக்கும் சமூகங்களுக்கும் இறைவன் ஒரு பொதுவான ஃபித்னாவை வழங்கி இருந்தார். வஃபித்னது உம்மத்தி, என் உம்மத்தினுடைய சோதனை, என் உம்மத்தினுடைய ஃபித்னா என்பது, என் உம்மத்தினுடைய சோதனை என்பது பின்னால் செல்வத்திலே உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என் உம்மத்துடைய சோதனை என்பது, அவருடைய ஈமானிய பரிசோதனை என்பது, அவருடைய உள்ளத்தினுடைய இஸ்திகாமத் என்பது சோதிக்கப்படுகிற மிக முக்கியமான சோதனை பொருளாதாரத்திலே உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எல்லா காலங்களிலும் உருவம் வைக்கப்பட்ட சிலைகள் வணங்கப்பட்டு வந்தது, எல்லா காலங்களிலும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் உருவகிக்கப்படாத சிலை எல்லோடு இருக்கிறது என்று சொன்னார்கள். முன்னாடி இருந்த சமூகங்கள்ல, நபிமார்களுடைய சமூகங்களில் அவர்கள் அல்லாஹ் அல்லாமல் ஒன்றை முதன்மைப்படுத்த, அதை விரும்ப அவர்களுக்கு சிலைகள் தேவைப்பட்டது. அந்த சிலைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டு அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிலைகள், அதாவது வடிவமைக்கப்பட்ட சிலைகள் இல்லை. ஆனால் அவர்கள் அதற்கு மாற்றமான ஒன்றை அல்லாஹ்வுக்கு நிகராக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நேசிக்கிறார்கள் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். அது என்ன என்று அவர்கள் சொல்கிற போது, அதுதான் அவர்கள் பொருளாதாரத்தின் மீது இருக்கிற நேசம். பொருளாதாரம் தான் அது என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். லிகுல்லி உம்மத்தின் ஸனம், எல்லா உம்மத்திற்கும் சிலைகள் இருந்தது. ஸனமு உம்மத்தி, என் உம்மத்தினுடைய சிலை என்பது, உருவகிக்கப்படாத வடிவமைக்கப்படாத சிலை என்பது அது பொருளாதாரம் என்பதாக இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். இன்னைக்கு மனிதன் பொருளாதாரத்தை நிறைய நேசிக்கிறார், அளவு கடந்து நேசிக்கிறான். அந்த இயல்பை இறைவன் திருமறையிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் அதற்கென்று ஒரு எல்லையை, ஒரு வரைமுறை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா, அந்த வரைமுறையை பேணுவது அவசியம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருவது. ஹகீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வர்றார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சொத்துல இருந்து அவருடைய நிலையை புரிந்து அவருக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறார். வாங்கி கொண்டவர் திரும்ப கேட்கிறார், எனக்கு இன்னும் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியும் கொடுக்கிறார். மூன்றாவது முறை அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை கொடுங்க, அவருக்கு பத்தல, இன்னும் வேணும்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹகீமே, நீ ஒன்றை விளங்கிக் கொள். இந்த உலகம் இருக்குதுல்ல, அது ரொம்ப பசுமையானதாக, ரொம்ப இனிமையானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அதில் அளவோடு எடுத்துக் கொள்கிறாரோ, அளவோடு அதை எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இறைவன் பரக்கத்தை செய்வான். யார் அதில் அதிகப்படுத்தி எடுத்துக் கொள்கிறாரோ, பேராசையோடு எடுத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு அழிவையை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹகீம் என்று சொல்கிறார். பின்னால் அவரை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவருக்கு பொது சொத்திலிருந்து உதவிகள் வழங்கப்பட்ட போதும், தேவைகள் அவருக்கு வழங்கப்பட்ட போதும் அவர்கள் எனக்கு வேண்டாம் என்று அதை தள்ளிவிட்டார் என்கிற செய்தி நாம வரலாறுகளில் பார்க்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு இங்கே சொல்கிறார்கள், யார் ஒருவர் பொருளாதாரத்தை அளவோடு எடுத்துக் கொள்கிறாரோ, தேவையோடு எடுத்துக் கொள்கிறாரோ, அப்படிப்பட்டவருக்கு பரக்கத் உண்டு. அவர் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார், சந்தோஷமான வாழ்க்கையில இருப்பார். என அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அளவு மீறி எடுத்துக்கொண்டால், அளவுக்கு மீறி போனால் அது அவர் கை செய்யப்படுகிறவராக, கவலைக்குரியவராக, நிம்மதி இல்லாதவராக மாறிவிடுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நாம் எடுப்பது பற்றியும் செலவழிப்பது பற்றியும் பற்றிய கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நாளை மறுமையில
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன். 4 கேள்விகளை இறைவன் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் விசாரித்து அதற்கு அவன் பதில் சொல்லாத வரை அவன் இருக்கிற இடத்தை விட்டு அவன் கால்பாதம் நகராது என்று அல்லாஹ் சொன்னான். விசாரணைக்காக கொண்டு வரப்படக்கூடிய மனிதர் அவரிடத்தில் பிரதானமாக இறைவன் 4 கேள்விகளை கேட்பான். இந்த 4 கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லணும். பதில் சொல்லவில்லை என்றால் அவன் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே பொருளாதாரத்தை பற்றிய கேள்வியை சொல்கிறார்கள். பொருளாதாரத்தில் இறைவன் 2 கேள்விகளை கேட்பான். ஒன்று, அவன் எப்படி சம்பாதித்தான், அவன் எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவழித்தான். சம்பாதித்தது பற்றிய கேள்வியும் இருக்கிறது, செலவழிப்பது பற்றிய கேள்வியும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்துவிட்டு அதை அப்படியே விட்டுவிடவில்லை. அது சம்பாதித்ததற்கான வழி என்ன என்பதை இறைவன் கேட்கிறான். எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதை பற்றிய கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் செல்வத்தை பற்றிய கவனமும் செல்வத்தை பற்றிய புரிதலும் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டி இருக்கிறதோ அதற்குள்ளால் நாம் இன்று சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம். அதே மிக முக்கியமானது செலவழிப்பது. எடுத்து விடுகிறோம். அதை எப்படி செலவழிப்பது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அதற்கு ஒரு வரம்பை இஸ்லாம் சொல்கிறது. அந்த வரம்பை தாண்டி போகிற போது அதற்கு வீண் விரயம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் குடியுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் வீண் விரயம் செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய அளவை மீறி தன் இன்பத்திற்காக தன் சுகத்திற்காக ஒரு மனிதர் தன் ஆசைக்காக அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி செலவழிக்கிறாரோ அவை அனைத்தும் வீண் விரயத்திற்குட்பட்டவை, வீண் விரயத்தில் வரக்கூடியவை. அவ்வாறு செய்பவர் இறைவனுடைய நேசத்தை பெறாதவர் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நாம் எவைகள் நமக்கு தேவையோ தேவைகளுக்கு நாம் செலவழிக்கிறோமா, அத்தியாவசியமாக செலவழிக்கிறோமா, அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. அந்த தேவைகளிலும் கூட செலவழிப்புகள் அதிகரித்து போனால், எல்லை மீறிவிட்டால் அதை வரம்பு மீறுதலாக எல்லை மீறுதலாக வீணுடையமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்ராஃப் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா துபத்திரு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இக்வான ஷயாத்தீன். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் வீண் விரயம் செய்கிறாரோ அவர் ஷைத்தானின் சகோதரர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் வசனத்தில் இறைவன் சொல்ற போது இஸ்ராஃப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவ்வாறு செய்தால் அதற்கான முடிவை இறைவன் சொல்கிறான். அப்படி செய்வது இறைவனுக்கு பொருத்தமில்லாதது, இறைவன் விரும்பாத செயல். யாராவது இஸ்ராஃப் செய்தால், வீண்விரயம் செய்தால் அதை இறைவன் விரும்ப மாட்டார். இங்க அல்லாஹ் சொல்கிறான், வீண்விரயம் செய்யாதீங்க, செஞ்சா அதற்கான விளைவை இறைவன் சொல்கிற போது அது சைத்தானுடைய சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். இரண்டிலும் இறைவன் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த வெவ்வேறு வார்த்தைக்கான விளக்கத்தை இமாம்கள் சொல்கிறார்கள். இஸ்ராஃப் என்றால் அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களில் எந்த விஷயங்கள் எல்லாம் செலவழிப்பது அனுமதிக்கப்பட்டதோ அப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல யார் ஒருவர் எல்லை கடந்து போகிறார், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல எல்லை கடந்து போகிறாரோ அதை இஸ்ராஃப் என்று இமாம்கள் சொல்கிறார். தனக்கு எது செலவழிக்கணும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, பயன்படுத்த வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல ஒருத்தர் எல்லையை கடந்து போகிறார், வரம்பு மீறுகிறார் என்று சொன்னால் அதை இஸ்ராஃப் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். அதே தபத்துர் என்கிற
இந்த வீண் விரயத்தை இமாம்கள் வரையறுக்கிறவர்கள் சொல்கிறார்கள், எந்த பொருளாதாரம் எல்லாம், எந்த பயன்பாடெல்லாம் இறைவன் ஹராமாக்கியதில் செயல்படுத்தப்படுகிறதோ அவைகள் சைத்தானுடைய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஹலாலான அடிப்படையில் ஒருத்தர் பொருளாதாரங்களை செலவழிக்கிறார், குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், உறவுகளுக்கு செலவழிக்கிறார் என்கிற செலவழிப்புல ஒருவர் எல்லை மீறி செல்வார் என்றால் அது இஸ்ராஃபாகும். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், இது மாதிரி எல்லாம் நீங்க செலவழிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது என்று இறைவன் எவைகளை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த ஹராம்களில் தன் பொருளாதாரத்தை ஒருவர் செலவழித்தால் அது தபத்துர் என்கிற சைத்தானுடைய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய புரிதல் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தன் சொத்து முழுமையையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் அவர் தபத்துர் என்கிற இந்த வீழ்வரைக்குள் நுழைய மாட்டார். ஏன்னா அல்லாஹ் அனுமதித்தது. அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய தக்வாவையும் அவர்களுடைய பொருத்தப்படுதலையும் பொறுத்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி செலவு செய்தார்களோ அதுபோல ஒரு மனிதன் தன் செல்வம் முழுவதையும் அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிப்பார் என்றால் அது தபத்துர் என்கிற இந்த வகை வீண்வரையத்தில் வராது. ஆனா அதே நேரம் ஒருவர் ஒரு கையளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்திலே செலவழித்தார், கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் ஹராமாக்கிறதை செலவழித்து விட்டால் அது தபத்துர் என்கிற சைத்தானுடைய சகோதரத்துவத்திற்கு நெருக்கப்படுத்தக்கூடிய வீண் விரையும் என்பதாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனிலே தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே வீண் விரயத்துல நம்முடைய பொருளாதாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். வீண் விரயம் என்று சொன்னாலே அது பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு போய் சேருகிறது. ஆனால் வீண் விரயம் என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. இமாம்கள் அது ரெண்டு வகையா சொல்றாங்க. ஒண்ணு, வீண் விரயம் என்பது வெளிப்படையும் தெரியக்கூடிய வீண் விரயத்தில் இருக்கிறது. ஒருத்தர் அனாவசியமான செலவுகள் செய்தால், உணவுகளை எல்லை மீறி எடுத்துக்கொண்டால், இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஒருவருடைய வீண் விரயம் என்பது வெளியாகும். ஒருத்தர் உணவு செய்தாரு, தண்ணியை அதிகமாக பயன்படுத்துகிறார் என்றால் நம்ம கண்ணால தெரியுது அவர் எல்லை மீறி செயல்படுகிறார், வீண் விரயம் செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். சாப்பிடுகிறார், தனக்கு தேவையை போக சாப்பிடுகிறார் என்றால், எடுத்துக்கொள்கிறார் என்றால் அது வீண் விரயமாக நாம் பார்க்கலாம். சில வீண் விரயங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது வெளியில தெரியாது, அது தெரியாது, அது பெரும்பாலும் உணரப்படாததாகவும் இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நேரங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் காலத்தை பயன்படுத்தி பயன்பெறுவதில் நஷ்டவாளியாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான், கை சேதத்தில் இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். காலம் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத், அந்த நிஅமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற வரைமுறையும் வழிகாட்டிலும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் மறுமைக்காக பயன்படுத்தாமல் அல்லது இம்மைக்காகவும் பயன்படுத்தாமல் சும்மா இருக்கிறார் சொன்னா அது வீண் விரயம், நேர வீண் விரயம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாராவது ஒருத்தர் அவர் உலகத்து காரியத்தையும் செய்யாம மறுமைக்கான காரியத்தையும் செய்யாம சும்மா இருக்கிறத நான் பார்க்கிறேன், எனக்கு கோபம் வரும்னு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யாராவது ஒருத்தரை நான் பார்க்கிறேன் அவர் மறுமைக்கும் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, இம்மைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். ஒண்ணு இம்மைக்காவது வேலை பார்க்கணும் அல்லது மறுமைக்காவது வேலை பார்க்கணும். ரெண்டுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்தா எனக்கு கோபம் வரும் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஒண்ணு, ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை உலகத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உலகத்துடைய நன்மை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுத்த வேண்டும், மார்க்கம் அதை அனுமதித்திருக்கிறது. அதுல எல்லாம் மீறக்கூடாது என்று இஸ்லாம் வரைமுறை சொல்கிறது. மறுமைக்காக பயன்படுத்த இஸ்லாம் சொல்கிறது. எவர் ஒருவர் மறுமைக்காக பயன்படுத்துவதில் தன் நேரங்களை செலவழிக்கவில்லையோ அவர் நேரங்களை வீண் விரயம் செய்கிறார். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை அவருக்கு இருக்கிறது, அவர் அதில் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை ஒருவர்
வீண் விரயமாக பல நேரங்களை நாம பார்க்கறது இல்லை. இரண்டாவது ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்கிற போது அதை நனவுகளில் பயன்படுத்த பலரும் முயற்சிப்பதில்லை. பின்னால் ஆரோக்கிய குறைபாடுகள் வருகிற போது, நெருக்கடிகள் உருவாகிற போது தன்னுடைய அப்ப செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு சூழல்களோ உடல்களோ ஒத்துழைக்காமலும் போகிறது. அது ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய வீண்விரயம். இப்படி வெளிப்படையில் தெரியக்கூடிய வீண்விரயங்களும் இருக்கிறது, வெளிப்படையில் உணரப்படாத வீண்விரயங்களும் இருக்கிறது. இந்த இரண்டிலும் ஒரு முஸ்லிம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பொருளாதாரங்கள்ல, தன்னுடைய பயன்பாடுகள்ல எல்லா விஷயத்திலும் ஒரு அளவு முறை ஏற்படுத்தி ஒருவர் செயல்பட வேண்டும். அதுபோல தன்னுடைய மனவியத்தான உணரப்படாத விஷயங்களாக இருக்கிற நேரங்கள், ஆரோக்கியம், இது போன்றவைகளில் ஒரு மனிதர் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. எனவே வீண்விரயம் என்கிற இந்த பகுதி அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத ஒரு செயல் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவைகளில் நாம் மிக கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி இறைவன் சொல்கிறார். சூரா ஃபுர்கான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி பகுதியில் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை இறைவன் சொல்கிற போது அல்லாஹ் இடத்துல தொடர் வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா என்னெல்லாம் சொல்கிறார். இபாதுர் ரஹ்மான்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய பொருளாதாரங்கள்ல அவர்கள் வீண் விரயமாக செயல்படுத்த மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனம் பிடிக்க மாட்டார்கள். வகான பைன தாலிக கவாமா, வீண் விரயத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில் நடுநிலையாக அவர்கள் இருந்து கொள்வார்கள். கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க, எல்லை மீறியும் செயல்பட மாட்டார்கள். செலவழிச்சா ஓவரா செலவழிக்கிறது, செலவழிக்கலன்னு சொன்னா எதுக்குமே செலவழிப்பதில்லை என்கிற அமைப்பில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவங்க தேவைக்கு செலவழிப்பவர்களாகவும் தேவை இல்லாதவைகளுக்கு செலவை குறைத்துக் கொள்பவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். நடுநிலை தன்மையோடு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முயற்சிக்கிறோம், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகளில் வீண் விரயம் என்கிற இந்த நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் அதற்கு பின்னால் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் திருமணங்களை நாம் எடுத்து பார்த்தால், இஸ்லாமிய சமூகத்தில நடைபெறக்கூடிய திருமணங்களை நாம் எடுத்து பார்த்தால் வருத்தப்படுகிற அமைப்பிலான பொருளாதார செலவினங்கள், வீண் விரயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் வெறுமனே உணவுக்காக மாத்திரம், பசியை போக்குவதற்காக வேண்டி இல்லாமல் ருசியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் ஒரு பெரு பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். பசிக்காக சாப்பிடுவதில்லை, நாம் பெரும்பாலும் சாப்பிடுவது ருசிக்காகத்தான். எனவேதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அதிகப்படியான உணவகங்கள் நாளும் நாளும் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. புதிய புதிய பெயர்களிலே உருவாகிக் கொண்டிருக்கிறது, புதிய புதிய வகை உணவுகள் உருவாகிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நமது நாவு சுவைக்காக வேண்டி மாத்திரம் பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை செலவழிக்கிறோம். சரி, செலவழித்த அந்த பொருளாதாரத்தில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இல்ல. அங்க எதை செலவழிக்கிறோமோ அதற்கு நேர் பாதியை அல்லது அதை விட அதிகமானதை ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கிறோம். உணவுக்காக ருசிக்காக எதை சாப்பிடுகிறோமோ சாப்பிட்டு முடித்த அந்த பொருளாதார உணவுகள் நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் தருவதாக பெரும்பாலும் நோய்களை உருவாக்குகிறது, உடலில் அசௌகரியங்களை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஏன் சில உணவுகள் மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடுகிறது, சீரியஸ் வரைக்கும் போகிறது. எங்கே நாம் செலவழித்த உணவுகளுக்காக செலவழித்த பொருளாதாரங்களில் ஒரு பெரும் பகுதியை அடுத்தபடியாக மருத்துவமனைகளுக்கும் மருந்துகளுக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய மரணங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இளவயது மரணங்கள் உருவாகிறது. 35 வயசு 40 வயசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய வயதுல திடீர் மௌத்தா போறான். மௌத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மாரடைப்பு என்று சொல்லப்படுகிறது.
நிறைய பேர் மௌத்தாகிறாங்க 35 வயசுல, 40 வயசுல, 45 வயசுல. அதெல்லாம் இளமை வயதுகள். சிலர்லாம் 20, 25 வயசுல மௌத்தா போகிறவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று நாம் பார்த்தால் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள்ல ஒன்று மாரடைப்பு என்று சொல்லி நிறைய ஹார்ட் அட்டாக்னால் மௌத்தாகக்கூடிய இளமரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் ஏற்படுகிறது? அதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு நாம் சாப்பிடுகிற சாப்பாடுகள். அந்த சாப்பாட்டிற்காக நாம் செலவழிக்கிற செலவழிப்புகள். நம் சேவைப்பில் இருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுக்கிறோம், சாப்பிடுறோம். அது நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தல, நோயைத்தான் ஏற்படுத்துது, அசௌகரியங்களை உருவாக்குகிறது. அதனால் ஆரோக்கியமாக குடும்பத்தின் தூணாக இருக்க வேண்டிய பலர் சீக்கிரம் மௌத்தா போறாங்க. எனவே நாம் நமது செலவழிப்புகள் எதில் இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இஸ்லாமியராக வாழ்வதனால் பசி, ஒருவேளை எனக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற இஸ்லாமியர் உண்டாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னதற்காக, அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சஹாபாக்கள் பசி அனுபவித்திருக்கிறார்கள். உணவு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த உணவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பசியின் நேரத்தில் சொல்லிக் கொடுத்தார். பசியில் இருக்கிற சஹாபாக்களுக்கு உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி சாப்பிடணும், அதனுடைய வரைமுறை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்றைக்கு நமக்கு பசியே இல்லை. ஒரு நேரம் நமக்கு உணவு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ராத்திரி சாப்பிடுற அசைவ சாப்பாடுகள், எல்லை மீறிய சாப்பாடுகள் நம்முடைய உறக்கத்தை தொலைக்கிறது. பகல் நேரங்கள்ல காலையில சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாவுக்கு நாம இருக்கும். ஆனால் அங்க அப்படி இல்லை. அங்கே சாப்பாடு தேவைப்படுகிறது. பல சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு. வெறுமனே பசி என்பதற்காக மாத்திரம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் போதெல்லாம் பல நேரங்களில் பசியின் காரணமாக சுருண்டு விழுந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பல நேரங்கள்ல பசியினால சுருண்டு ஏற்படுகிற மயக்கத்தால் நான் விழுந்திருக்கிறேன். நீங்க எப்படி நாம விழுந்திருக்கிறோமா? நமக்கு அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறதா கேட்டா இல்லை. அல்லாஹ் நமக்கு நிஅமத்தை விரிவுபடுத்தி தந்திருக்கிறார். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்த, சரியான முறையில் உபயோகிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் இந்த பகுதியில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் அந்த இஸ்லாத்தினுடைய வரைமுறைகளை பேணி நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய நேரங்களை, பொருளாதாரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கருள் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்துகள், அதை நாம் நம்மிடத்தில் ஸ்திரப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ லம் யகுன் முகய்யிரன் நிஅமத்தன் அன்அம அல்லாஹு அலா கௌமி ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு சமூகத்திற்கு இறைவன் வழங்கிய நிஅமத்தை அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இறைவன் மாற்ற மாட்டார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நியமத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான அந்த நியமத்தை அல்லாஹ் எடுக்க மாட்டார்.
எது வரைக்கும் சொன்னா, அவனா அந்த நியமத்தை கண்டுக்காம விடுற வரைக்கும், அந்த நியமத்தை பொருட்படுத்தாம இருக்கிற வரைக்கும், எந்த அளவுக்கு நியமத்துக்கு நன்றி செலுத்தாம இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரியான நிகழ்வாடுகள் எப்ப ஏற்படுகிறதோ அப்பதான் அல்லாஹ் நியமத்தை தூக்குவோம். அது வரைக்கும் அந்த நியமத்து இந்த உலகத்துல இருக்கும். அது தனித்தனி வழங்குகிற நியமத்தாக இருந்தாலும் சரி, பொதுவா வழங்குற நியமத்தாக இருந்தாலும் சரி. பொருளாதாரத்தை அல்லாஹ் நியமத்துன்னு சொல்றாரு. அந்த நியமத்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்குறான், ஒரு சமூகத்துக்கு கொடுக்குறான்னு வைங்க, கிடைக்கிற அந்த நியமத்துக்கு சரியா பயன்படுத்தலன்னு சொன்னா, நன்றி செலுத்தலன்னு சொன்னா நியமத்தை எல்லாம் எடுத்துருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னah. அப்படி எல்லாம் செய்திருக்கிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இறைவன் சொல்வது சபக் என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றார். அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்தார். சூரா சபக்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களை சொல்றார். நிறைய தோட்டங்கள், நிறைய கனிவர்க்கங்கள், இது மாதிரி எல்லாம் நிறைய அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, நன்றி மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரேடியா அவங்கள்ட்ட குடிக்கிட்டான். எப்ப நாம் நியமத்தை பற்றிய கவனமின்மையோடு இருக்கிறோமோ, அல்லது நியமத்தை தவறா பயன்படுத்துறோமோ, நியமத்தை பற்றிய கவனம் நம்மள்ட்ட இல்லையோ, அப்ப நியமத்து நம்ம இருந்து போயிடும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செய்தாங்க. அந்த துஆவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக. யா அல்லாஹ், உன் நிஅமத் என்னை விட்டு போவதை விட்டு இடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் நிஅமத், நீ எனக்கு தந்த நிஅமத் என்னை விட்டு போறதை விட்டு நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ ஃபுஜாஅத் நிக்மதிக, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தண்டனையை விட்டு மட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் பாவம் செய்வேன், நான் சில நன்றி மாறுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். எனக்கு தெரியாமல் என்ன கண்டிச்சா அதனால எனக்கு ஈமானிய பாதிப்புகளோ அல்லது வேறு ஏதேனும் பலவீனங்கள் ஏற்படலாம். அதை விட்டு மட்டும் நான் பாதுகாப்பு, திடீரென்று ஏற்படக்கூடிய தண்டனைகளை, உனது கோபத்தை விட்டு மட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது எல்லா வகையான கோபங்கள், வெறுப்புகளை விட்டு மட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 3 விஷயத்தை வச்சு அல்லாஹ் துஆ கேக்குறான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக, உன்னுடைய நிஅமத் என்னை விட்டு நீங்குவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஃபுஜாஅத் நிக்மதிக, உனது தண்டனை திடீரென்று என்னிடம் ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஜமீஇ ஸகதிக, எல்லா விதமான கோபங்களிலிருந்தும் வெறுப்புகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை, பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமூகம் பல நிலைகளில் தவற விட்டுவிட்டு இன்றைக்கு அதன் விளைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு தோணுது. ஆரம்பத்தில் பல சுதந்திரங்களை, பல சங்கடம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். நாம் அந்த நியமத்துகளை சரியாக பயன்படுத்தி இருந்தால், அதற்கு முறையான நன்றி செய்ய செலுத்தி இருந்தால், அந்த நியமத்துகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னு சொன்னா, அச்சம் பயம் என்கிற ஒரு சூழல் இல்லாம தான் இஸ்லாமிய சமூகம் இருந்தது. நேரடியான அச்சங்கள் எதுவுமே இல்லை, பயம் இல்லை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்தார்கள், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்தார்கள், அவங்களுடைய மத ரீதியான விஷயங்களை செய்துவிட்டு போனார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் அச்சப்படுத்தப்படுகிற சூழலுக்குள்ளால மாறி இருக்கிறோம். ஒரு அச்சம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இருக்குது. ஆனால் இது எப்படி ஏற்பட்டது என்றால், நாம் அச்சமற்ற வாழ்வை தந்த சூழல்ல, விசாலமான செழிப்பான சூழல்ல நாம் அல்லாஹ்வுக்கு சரியாகத்தான் நடந்திருக்கிறோமா, அவனுக்கு சுக்குர் செய்திருக்கிறோமா, வரம்புகளை மீறாமல் வரம்புகளுக்கு உட்பட்டு நடந்திருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கிற போது அந்த சூழலுக்கு ஏற்ப இறைவன் அந்த நியமத்தை நம்மிடமிருந்து மாற்றி இருக்கிறானோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டுமானால்,
இந்த சூழலை மாற்றணும்னு சொன்னா இறைவன் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நாம் சரிவர புரிந்து அறிந்து அதை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் சொல்றார், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என் நியமத்தை நான் அதிகப்படுத்துவேன். வஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நன்றி மாறு செய்தால் என் வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ் தந்த நியமத்துகளை வரம்புகளை மீறாமல் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்த நிலையில், அவனுக்கு நன்றி செலுத்திய நிலையில், அவனுக்கு விருப்பமான நிலையில் நாம் மரணிக்க மறுமையில் சுவர்க்கத்தை பெற அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستعفيه عني وعنكم وعن سائر المسلمين والمؤمنين أجمعين ولذكر الله أكبر والله أعلم ما تصنعون.